சிக்கனில் உங்களுக்கு கட்லெட் செஞ்சு காமிக்கிறேன். போன்லெஸ்ப்பா இது. ஒரு 300 கிராம் வாங்கியிருக்கேன். இதை வந்து மிக்சியில் அப்படியே அடிக்க முடியாது. அதனால் இதை வந்து கத்தி வச்சு லைட்டாக கட் பண்ணிக்கிடுவோம். இப்படி நம்ம கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டுக்கிடுவோம். இப்போப்பா நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த அளவுக்கு இதை வந்து உங்களுக்கு மிக்சியில் அடித்து கொண்டு வரேன். இப்படி திருக்குனோம்னா நல்லா அடிச்சிரும்ப்பா. ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. கொத்துக்கறிக்கு அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கணும். சிக்கனை அடித்து கொண்டு வந்திருக்கேன். இந்த பாருங்கள், இப்படி அடிச்சிருக்கு. அதாவது பல்ஸில் வந்து 6 தடவை அடிச்சிருக்கேன் பல்ஸில் வச்சு. அதனால் இப்படி நல்லா கீமா மாதிரி நல்லா இதாகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கிடுவோம். இப்போப்பா ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிடுவோம். 1 ஸ்பூனு மிளகாப்பொடி போட்டுக்கிடுவோம். டீஸ்பூன்ப்பா, பெரிய ஸ்பூனில் சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன். ஒரு 1/4 ஸ்பூனு மஞ்சப்பொடி போட்டுக்கிடுவோம். ஒரு 1/2 ஸ்பூனு கரம் மசாலா போட்டுக்கிடுவோம். ஒரு 1/4 ஸ்பூனு பெப்பர் பொடி போட்டுக்கிடுவோம். ஒரு பச்சை மிளகா கீறி விட்டு நல்லா பொடிசாக நறுக்கி போட்டுக்கிடுவோம். ஒரு கைப்பிடி அளவுக்குப்பா சின்ன வெங்காயம் சாப்பரில் போட்டுக்கிடுவோம். இப்போப்பா சாப்பரில் நம்ம சின்ன வெங்காயத்தை அடித்தாச்சு. சாப்பரில் நீங்கள் கையிலேனாலும் நல்லா பொடிசாக நறுக்கிக்கலாம். இதையும் இதில் போட்டுக்கிடுவோம். எலுமிச்சம்பழம்ப்பா, 1/2 எலுமிச்சம்பழத்தையும் புழிஞ்சுக்குவோம். அதில் கொஞ்சோண்டு கொத்தமல்லியை பொடிசாக நறுக்கி போட்டுக்குருவோம்ப்பா. பொடிசாக நறுக்கிக்கிடணும். அப்போ தான் உங்களுக்கு கட்லெட் செய்யும்போது கரெக்டாக வரும். இல்லாட்டா உடஞ்சி போயிடும். பெரிய ஸ்பூனாக இருந்துச்சுன்னா நீங்கள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 4 ஸ்பூனு கோதுமை மாவு போட்டுக்குருவோம்ப்பா. இது எதுக்கு நான் கோதுமை மாவு போடுறேன்னா, உங்களுக்கு வந்து கட்லெட் செய்யும்போது உங்களுக்கு உடையாமல் இருக்கும். நம்மளுக்கு வந்து நல்லா கட்லெட் வந்து உடையாமல் இருக்கும். மாவு போடலைன்னா கட்லெட்டு உடஞ்சிரும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோம்ப்பா. இப்போ இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறோம்ப்பா. எல்லாத்தையும் பிசைஞ்சுக்கிடுவோம். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சுப்பா. இப்போ நம்ம இதை வந்து இப்படி எடுத்துக்கிறணும். இப்படி பால் மாதிரி ஆக்கிக்கணும். பால் மாதிரி இப்படி வச்சுட்டு இப்போ நம்ம கையில் வந்து இப்படி லைட்டாக தட்டிக்கிறணும். வச்சுக்கணும். இப்படி தட்டி தட்டி வச்சுக்கிடுவோம். இப்போப்பா இது மாதிரி நம்ம தட்டி தட்டி இப்படி வச்சுக்கிடுவோம். இப்போ நம்ம கேஸ் பக்கம் போவோம். கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். தோசைக்கல் வச்சுருக்கேன். தோசைக்கல் நல்லா சூடாகட்டும். தோசைக்கல் சூடாகிடுச்சுப்பா. நான் இப்போ எண்ணெய் துணியை வச்சு எண்ணெய் தேய்ச்சிக்கிடுவோம். இப்போ நம்ம தட்டி வச்சுருந்தோம் இல்லையா கட்லெட்டு, சிக்கன் கட்லெட்டு. இப்போ இதை எடுத்து நம்ம தோசை தவாவில் வச்சுருவோம். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு வேகட்டும். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்குருவோம். லைட்டாக கீழே கொஞ்சம் அடி பிடிக்காது. இப்போப்பா நம்மளுக்கு வச்சுருக்கோம். கீழே நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை பிரட்டி போட்டுக்குவோம். திருப்பி போட்ட பக்கம்ப்பா வேகணும். அதனால் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் லைட்டாக. உங்களுக்கு எண்ணெய் வேணும்னா அதிகமாக ஊற்றிக்கலாம். நான் வந்து கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். எனக்கு கம்மியாக ஊற்றுறதா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் கம்மியாக ஊற்றிருக்கேன்ப்பா. திருப்பி போட்ட பக்கம் ஒரு 2 நிமிஷம் வேகட்டும்ப்பா. அடுப்பு வந்து சிம்மில் தான் வச்சுருக்கணும். அவ்வளோதான்ப்பா. திருப்பி போட்ட பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றிக்கிறோம். அவ்வளோதான்ப்பா. சிக்கன் கட்லெட்டு ரெடி ஆயிருச்சு. இது எல்லாருமே விரும்பி சாப்பிட்றது. சின்ன பிள்ளைய எல்லாருமே விரும்பி சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குப்பா. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.